ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களோட வெற்றியும் தோல்வியும் அந்த குழந்தைகள் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் பேச போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தைங்க நீ ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும், நீ எல்லாத்துலேயும் முதல்ல வரணும், எதுலேயும் நீ தோற்று போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு எப்பயுமே என்ன தோணும், நம்ம ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் தோணும். அக்கேஷ்னலாக ஏதாவது ஒரு சமயத்தில் குழந்தைகள் தோல்வியவோ இல்லை அந்த வெற்றிக்கு அடுத்தபடியாக வரும் பொழுதோ அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் அதோட உணர்வுகளும் என்ன நமக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெரியாமலே வளர்ந்துடும். அதனால் குழந்தைங்களை நீங்கள் வளர்க்கும்போது கண்டிப்பாக வெற்றியும் தோல்வியும் ஒரு மனுஷனுக்கு சகஜம். தோல்வி வந்ததுன்னா அதை எப்படி எதிர்கொள்கிறது, அந்த தோல்வியை நம்ம சந்தித்தோம்னா அடுத்தது வெற்றிக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த குழந்தைங்கள வெற்றியும் தோல்வியும் சகஜமாக எடுத்துக்க முடியும். வெற்றி வந்ததுனா தான் நம்ம எப்படி முன்னேற முடியுங்கிறது இல்லை. தோல்வி வந்தாலும் அடுத்த கட்டமாக நம்ம எப்படி கொண்டு போய் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்லி வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜமாகிட்டு, தோல்வி வந்தாலும் ஓகே அடுத்த ஸ்டெப்பு நம்ம எப்படி மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வளரும். அதனால் வெற்றியை மட்டுமே சொல்லி வளர்க்காதீங்க, தோல்வி வந்தால் அதை எப்படி சரி பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு முன்னுக்கு போகணுங்கிறதையும் சொல்லி நம்ம வளர்க்கணும். சரிங்களா? அதனால் வெற்றியும் தோல்வியும் சகஜம். தோல்வி வந்தால் எப்படி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்கிறதையும் நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். ஓகேவா?